கார்புரேட்டர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றையும் பெட்ரோலையும் ஒன்றா கலந்து என்ஜினுக்கு கொடுக்கறதுக்கு தான். நம்மளோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறதுக்கு தான் வந்து கார்புரேட்டர் அப்படிங்கிறது பயன்படுது. இதில் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து வென்ச்சுரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதோட டயாமீட்ரு வந்து சின்னதாகும் இந்த இடத்துல. அப்படி ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்படி சின்னதாக்குனா தான் காற்றும் பெட்ரோலும் நல்லா கலந்து சீக்கிரம் போகும். அதாவது சீக்கிரம் போகணும் என்ஜினுக்குள்ளே. அதுக்காக தான் இந்த மாதிரி வென்ச்சுரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இன்லெட் மேனுஃபேக்சராக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, ஃபியூவல் டேங்க்லேருந்து வரக்கூடிய பைப் லைனு. இது வந்து அதுக்கடுத்து இருக்கிறது ஸ்ட்ரெயினர் அப்படின்னா தூசியை வடிகட்டுறது. அதுக்கடுத்து இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா நீடில் வால்வு பார்த்திங்கன்னா, அது எவ்வளோ தூரம் வந்து உள்ள பெட்ரோல் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இது மேலேயும் கீழே நகரும். பெட்ரோல் இல்லைன்னா கீழே இறங்கும். இந்த ஃப்ளோட்டு மூலியமாக திரும்ப பெட்ரோல் ஃபில்லாக ஓவராக ஃபில்லாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வால்வு போய் நேராக மேலே போய் அடைக்கும். அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மோஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது உள்ளே பெட்ரோல் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே வெளியே வந்து காற்று போகணும். அதுக்காக இந்த வெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதை தான் வந்து ஃப்ளோட் சேம்பர்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோட் சேம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் லைன் வந்து அங்கே போகும், அங்கே வென்ச்சுரி கிட்ட. அதான் வந்து மெயின் ஜெட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, மேலே அந்த இன்லெட் மேனிஃபோல்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா சோக்கு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டில் வால்வு அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, அதுதான் வந்து நம்மளோட ஆக்சிலேட்டரில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ தூரம் நம்ம திருகிறோமோ இது அவ்வளோ தூரம் என்ன செய்யும்னா ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு வட்டமாக இருக்கிற ஒரு தட்டு மாதிரி இருக்கும். சின்னதாக ஒரு ரவுண்டாக ஒரு வாசர் மாதிரி இருக்கும். உள்ளே அந்த பைப்பு லைனுக்குள்ளே வாசர் அடைச்சிருந்தா இருக்கும். அது மாதிரி இருக்கும். நம்ம வந்து திருக அந்த வாசர் வந்து ஸ்ட்ரைட்டாக வர்றப்போ தான் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இது எதை கண்ட்ரோல் பண்ணோம்னா, உள்ளே போகிற ஏர் ப்ளஸ் பெட்ரோலை அதோட அளவை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம எவ்வளோ தூரம் ஆக்சிலேட்டர் கொடுக்குறோமோ. அடுத்து மேலே இருக்கிற சோக் வால்வு பார்த்திங்கன்னா, அது எதை கண்ட்ரோல் பண்ணோம்னா, உள்ளே வர ஏரை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம சோக்கை பிடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, உள்ளே வர காற்று வந்து அரெஸ்ட் ஆகும். அப்படின்றப்ப பெட்ரோல் வந்து அதிகமாக போகும். வண்டி சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம சோக்கு பிடிக்கிறது. இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூவல் டேங்க்லேருந்து உள்ள பெட்ரோல் வரும். பெட்ரோல் வந்ததுக்கப்புறம் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, இந்த சோக் வால்வை பிடிக்காமல் இருந்தோம்னா சோக் வால்வு நேராக இருக்கும். சோக்கை பிடிச்சோம்னா சோக்கு வந்து அடைக்கும். உள்ளே வரும்போது காற்று ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வரும்போது என்ன ஆகும்னா, இந்த மெயின் ஜெட்டு வழியாக பெட்ரோல் வந்து வெளியே வரும். இது ஏன் வெளியே வருதுன்னா, காற்று வந்து வேகமாக உள்ளே வரும்போது அந்த வென்ச்சுரி கிட்ட இன்னும் வேகமாக போகும். வேகமாக போகிறப்ப இந்த டியூபுக்கிட்ட இருக்கிற அந்த பெட்ரோலையும் இழுத்துட்டு போகும். அப்போ சின்ன துளியாக பிரித்து என்ஜினுக்குள்ளே இந்த த்ராட்டில் வால்வு எவ்வளோ தூரம் திறந்துருக்கோ அந்த அளவுக்கு உள்ளே என்னாகும், என்ஜினுக்குள்ளே போகும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரன் ஆகுது. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ரோட்டு ஓரத்தில் சாம்பலை கொட்டி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஓரத்தில் பஸ்ஸு வந்து அந்த ரோட்டில் வேகமாக போகுதுன்னா அந்த சாம்பலும் பார்த்திங்கன்னா பின்னாடி பறந்து போகும். அது எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் இதுலேயும் பெட்ரோல் வந்து சின்ன துளியாக இதுக்கு பின்னாடியே காற்று பின்னாடியே கலந்துக்கிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் கார்பரேட்டர்னு ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் சரியான கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வேலை செய்யாது. அதனால் இதை இப்போதைக்கு பயன்படுத்துறதில்ல. இப்போ அட்வான்ஸாக வந்துச்சு. இது ஆரம்ப கட்ட காலத்தில் பயன்படுத்தினாங்க. இது என்ன இதில் மேஜராக இருக்க டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஒரு 20ல் போயிட்டுருக்கோம், 30ல் போகிறோம்னா சடனாக திருகணும்னா அதிகமாக ஃபியூவல் கொடுக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூலிங் டைமில் ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி அதிகமான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால இதை வந்து இப்போதைக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ அட்வான்ஸாக நிறையா வந்துருச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.